வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி நடக்க போறது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து அவர் மீனராசிக்கு போறார். மீனராசிக்கு போறது 36 மாசம் இருக்க போறார் அவர். அதாவது ஒரு பாதத்துக்கு 4 மாசம் அவர வந்து அ மீனராசியில மார்ச் 29 வரைக்கும் அவர் வந்து மீனத்துல இருக்க போறார். இப்போ இதோடைய பலன்கள் வந்து நெறைய கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்களுக்கு மேல வீடியோக்கள் எல்லாரும் போட்டாச்சு. ஓகேயா? இப்போ நான் போற பதிவு வந்து நட்சத்திரங்களுக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் ராசிக்காக சொல்லல. எந்த ராசிக்கு இது நல்லது, எந்த ராசிக்கு அது கெடுதல் அப்படிங்கிறத நான் சொல்லல. நான் சொல்றது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா அ வந்து சொல்லப்போறேன். 3 நட்சத்திரம் இருக்கு. மேஷ ராசிக்கு, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகா நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து ஜன்ம இது இது சொல்லுவோம் இல்லையா? இது கண்ட சனி சொல்லுவாங்க. கண்டம்னா கழுத்து. ஸோ கண்ட சனி அவளுக்கு ஆரம்பிக்க போறது. கும்பத்துக்கு வந்து பாத சனி இல்லையா? ஸோ எல்லாரும் என்ன பண்றா? சனி 7 சனினாலே பயப்படுறான். அப்போ இந்த 7 சனி நடக்கக்கூடிய இந்த மீன ராசிக்கு மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரங்களும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கும், பரணி நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் சாதக, பாதக நட்சத்திரம் என்ன? அப்படிங்கிறத வச்சு அதன் மூலமாக தான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் குடுக்க போறோம். அதாவது ப்ரிடிக்ஷன் குடுக்குறதுல நெறையா விதங்கள் உண்டு. இப்போ அதாவது சில பேர் வந்து யாருக்கு சந்திரன் ரொம்ப நன்னா இருக்கோ, அவளால தினசரி பலன்கள சொல்ல முடியும். சேனல்ல வந்து தினைக்கும் சொல்றா இல்லையா? ஒவ்வொரு நாளைக்கும் பலன்கள் சொல்றா. ஏன்னா, சந்திரன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆற பிளானட். அப்ப அதோடயே சேர்ந்து மூவ் ஆகணும்னா, அப்ப அவளுக்கு வந்து ஜாதகத்துல ஜோசியருக்கு சந்திரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா தான், அந்த அந்த இதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா ஓட முடியும். ஓடி கரெக்ட்டா அத நூல் மாரி புடிச்சு நம்ம பண்ண முடியும். அப்பதான் அவங்க வந்து இந்த இதுல இன்றைய பலன்கள் சொல்லிட்டு எனக்கு கூட டிவில நெறையா என்கிட்ட மெயில் எல்லாம் இருக்கு. என்ன கூப்ட்டுருக்காங்க. இந்த மாரி தினசரி பலன்கள் சொல்றதுக்கு. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து சந்திரன் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. இப்போ சூரியன் யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவங்களால மாத ஒவ்வொரு மாதத்துக்கும் உள்ள பலன்கள ரொம்ப அழகா சொல்ல முடியும். இப்போ குரு வந்து யாருக்கு நன்னா இருக்கோ, அவங்க வந்து வருஷ ப்ரிடிக்ஷன் இந்த கோச்சார ப்ரிடிக்ஷன்ஸ்லயே அது ரொம்ப நன்னா சொல்ல முடியும். சனீஸ்வர பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, அவங்க வந்து ரொம்ப டீப்பா உள்ளுக்குள்ள போய் அனலைஸ் பண்ணி ஆ சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த குருவும், சனியும் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, இந்த ஜோசியரால எவ்வளோ டீப்பா வேணாலும் போக முடியும். அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது, நம்ம கொஞ்சம் இன்னும் உள்ளுக்குள்ள போய் பார்த்து சொல்லலாம். நட்சத்திர வைஸ் சொல்லலாம். ராசி வைஸ்னா பொதுவா ஆயிடுறது. இந்த ராசியில இருக்கிற 3 நட்சத்திரத்துக்கும் ஆயிடுறது. அப்போ அது என்னாகுது கேட்டா, ஒவ்வொரு இந்த நட்சத்திர தாரான்னு சொல்லுவா. அந்த நட்சத்திர தாரா அப்படிங்கிறது வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்க, ஒரு நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் சுப நட்சத்திரம், எது எந்த மாரியான பாதகம் குடுக்கும், எது வந்து நட்பு நட்சத்திரம், எந்த நட்சத்திரம் பகை அடைஞ்ச நட்சத்திரம், எது ரொம்ப அதிமித்திர நட்சத்திரம், இந்த மாரி எல்லாம் வந்து ஒரு இருக்கு. அது மட்டும் இல்லாமல், இந்த நட்சத்திரங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 3 ஜென்மம் எடுத்திருக்கா நட்சத்திரங்கள்லாம். அதாவது திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிங்கிறது. திரேதா யுகத்துக்கு 9 நட்சத்திரம். துவாபர அதுக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவா. இப்போ துவாபர யுகத்துல வந்து உங்களுக்கு மக நட்சத்திரத்துலேருந்து எடுத்து ஜேஷ்டா நட்சத்திரம் வரைக்கும் அது வந்து அனுஜென்ம நட்சத்திரம். அப்புறம் கலியுகத்துல வந்து தனுர்லேருந்து எடுத்து மீனம் வரைக்கும் உள்ளது திருஜென்ம நட்சத்திரம். ஸோ மொத்தம் கேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கும் 3, 3 நட்சத்திரங்கள் உண்டு. ஸோ நம்ம அந்த அந்த கேத்து ஒரு நட்சத்திரத்துக்கு கேத்து பகை இருந்ததுன்னா, அந்த 3 நட்சத்திரமுமே பகையா தான் இருக்கும். அதாவது மகம், அ இது மூலம், அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து கேதுவோட நட்சத்திரம். அதாவது அது பகையா இருக்கும். சில பேருக்கு அந்த கேது வந்து நட்பு நட்சத்திரமாவும் இருக்கும். அது மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு அது வந்து பகையும், இதுவும் அ சே இருக்கும். ஸோ அது மாரி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நன்னா வரும். அது மட்டும் இல்லாமல், இந்த வருஷம் நம்ம பயப்படணுமா? வேண்டாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நான் எப்பவுமே சனீஸ்வர பகவானுக்கு இதுல பூர்வ ஜென்ம இடத்துல குரு பகவான் இருந்ததுன்னா, அது மிகவும் ஒரு யோகத்தை குடுக்கும். ரொம்ப நல்ல யோகத்த குடுக்கும். அதுவும் இந்த வாட்டி குரு வந்து
மே 5 அப்புறம் அவர் இது உச்சமடைய போறார். உச்சம் அடைஞ்சு, அதாவது சனீஸ்வர பகவான் நிக்கிறதே குருவோட வீட்ல. குருவோட வீட்ல நின்னுட்டு குருவோட பார்வை வேற பட போறது. அதுவும் அப்போ என்ன ஆகுது கேட்டா, ரொம்ப மிகவும் இது ரொம்ப நல்ல இடம். இப்ப நீங்க சொல்லலாம், கும்ப ராசியில இருந்தபோது, அப்பவும் தான் 5ல குரு இருந்தாரு. அப்படின்னா, அப்போ சனீஸ்வர பகவான் தான் சொந்த வீட்ல இருந்தார். ஆனா குரு போய் புதனோட வீட்ல உட்கார்ந்திருந்தார். புதன் எக்ஸால்ட்டும் ஆகல, அவர் எதுவுமே ஆகல. அது மாரி இருக்கிறதுனால, ஆனா இப்ப வந்து குரு எக்ஸால்டேஷன் ஆயிருக்கார். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் மே மாசம் அதுக்கப்புறம் டிசம்பர் 5 அன்னைக்கு கேதுவும் பெயர்ச்சி அடைஞ்சு வரப்போறார். இந்த மேலேருந்து டிசம்பர் 5 கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி 50-50ல இருக்கும். ஆனா டிசம்பர் 5க்கு அப்புறம் ரொம்ப நன்னாவே இல்ல மக்கள் எல்லாருமே நன்னா தான் இருப்பா அப்படிங்கிறது என்னுடைய பொதுவான ஒரு கருத்து. இப்போ நம்ம வந்து மேஷ ராசிக்கு இதுல மேஷ ராசியில உள்ள அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகா நட்சத்திரத்துக்கு நான் சார்ட்ல போய் உங்களுக்கு விரிவா சொல்றேன். வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி, அண்ட் தென் ரேவதி. இந்த 3 நட்சத்திரத்துல இவாளுக்கு எது இதெல்லாம் சாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நவதாரா வச்சு போட்டு பார்க்கும்போது, ஏன்னா வெறும் நம்ம எது சாதகமா இருக்குங்கிறத பத்தி கொடுக்காம ஃபுல் சார்ட்டே கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. இப்போ ஜென்ம நட்சத்திரம் என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரங்கிறது எப்படி கேட்டீங்கன்னாக்கா 50% கெயின் கொடுக்கும், 50% லாஸ் கொடுக்கும். ஸோ அஸ்வினி கேது மூலம் வந்து இவாளுக்கு 50% நல்லது, 50% எப்படி வேணாலும் மாறலாம். கேட்டாந்த வால் மாதிரி சம்பத் கொடுக்குறது, பைசா வரவு யார் கொடுக்கறது கேட்டா பரணி நட்சத்திரம், பூர்வ பல்குனி நட்சத்திரம், அது நம்ம இப்படி இது சொல்லலாம், பரணி, பூரம், பூராடம். ஸோ அந்த 3 நட்சத்திரமும் இதுல இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தா கிருத்திகா, உத்தர நட்சத்திரம், அப்புறம் உத்திராட நட்சத்திரம், அதுவும் இங்கதான் இருக்கு, அதுவும் இந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்க நல்ல 4ஆம் பாதம் அப்படிங்கிறது எப்படி கேட்டேன்னா 4வது இருக்கு இல்லையா, உங்க நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம் க்ஷேமம். அதாவது ஒரு வண்டிக்கு டயர் சரியா இருந்தாதான் நம்ம வந்து போய் இடத்த போய் சேர முடியும். நம்ம வாழ்க்கைக்கு இந்த பில்லர்னு சொல்லக்கூடிய கேந்திரங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால 4வது நட்சத்திரம் என்னைக்குமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, 5வது நட்சத்திரம் பிருத்யாரின்னு சொல்றாதுல, மிருகசீஷ நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மிருகசீஷ நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், தனிஷ்ட நட்சத்திரம் என்னைக்கும் டிஃபிகல்ட்டியை கொடுக்கறது. ஓகேயா? அதுக்கப்புறம் சித்த நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த டிஃபிகல்ட்டிலேருந்து சக்சஸ் ஆகி வெளியில வருது. திருவாதிரை, சுவாதி நட்சத்திரம், அப்புறம் சதய நட்சத்திரம். இவாளுக்கு ஏன்னா இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கேத்து வாலா இருந்ததுன்னா ராகு வந்து தலை இல்லையா? ஸோ அதனால இங்க அந்த சதாபிஷேகாங்கிறது இல்ல திருவாதிரையோட நட்சத்திரம், இது ராகுவோட நட்சத்திரம். அது வந்து இவாளுக்கு சக்சஸ், அதாவது டிஃபிகல்ட்லேருந்து வெளில வருது. அப்போ 7வது வந்து மாரக நட்சத்திரம், புனர்பூசம், விசாகம், பூர்வ பத்திரப்பதா. இங்க பார்த்தேல பூர்வ பத்திரப்பதா இங்க இருக்கு, புரட்டாதி நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு குரு தான். இப்போ இந்த 3 நட்சத்திரத்துல குரு தான் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த குருக்கு வந்து இங்க ஒரு பாதம் தான் இருக்கு, அதாவது 4 மாசம். அந்த 4 மாசத்துல மார்ச் 6ஆம் தேதி அவர் வர, ஏப்ரல் 6, மே 6. அப்போ மே 6 இந்த 2 மாசம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்கா குரு வந்து உங்களுக்கு டிரான்சிட் ஆகி அவர் கடகத்துக்கு வந்து அவர் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது, அதுவும் சனீஸ்வர பகவானுக்கு இந்த பூச நட்சத்திரத்துக்கு தேவதாவே குரு தான். ஆனா இங்க வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து அவர் அஜயக்கு பதான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுடைய இது தேவதா. ஆனாலும் இங்க வந்து குருவோட பார்வைப்படும் போது உங்களுக்கு கஷ்டங்கள் குறைச்சலா தான் இருக்கும். இப்போ மித்ர நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பூசம், அனுராதா, உத்தரபத்திரபதா. உத்திரட்டாதி நட்சத்திரம் அனுகூல நட்சத்திரம் தான். கேத்துக்கு வந்து எதுக்காக அனுகூல நட்சத்திரங்கிறது ஒண்ணு, ஃபர்ஸ்ட் அனுகூல நட்சத்திரம். இன்னொன்னுட்ட கேத்துவும் சனீஸ்வர பகவானும் பகை கிடையாது, பகை கிரகங்கள் கிடையாது. ஆனா அதே சனீஸ்வர பகவான் இங்க வரும்போது கேதுவோட நட்சத்திரத்துல இருந்தா கூட ஒரு நற்பலனை கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டா இது செவ்வாயுடைய வீடு, செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. அதனால இது வந்து இந்த இடத்துல வேற மாதிரி பலன்கள் கொடுப்பா. ஆனா இங்க வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தான். அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரமாக இருந்தா கூட சனீஸ்வர பகவான் மித்ரு நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது புதன் வந்து ரேவதி இருக்கு பார்த்தீங்களா, ரேவதி அதிமித்திர நட்சத்திரம்.
ஸோ அதனால உங்களுக்கு இங்க 4ஆம் இடத்துல குரு வரும்போது, இது இங்கேருந்து ராசிக்கு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வீடு, வாசு, சுகஸ்தானம். இப்போ இங்க வந்து அவர் உங்களுக்கு சுப விரயத்தை தான் குடுப்பார். ஏன்னா இவர் இருக்கிறதே வந்து குருவோட வீட்ல தான் இருக்கார். சுப விரயத்த குடுப்பார். எப்பவுமே சனீஸ்வர பகவான் வந்து 12ஆம் வீட்டுக்கு காரகனே சனீஸ்வர பகவான் தான். ஏன்னா பாதம் அந்த மாரியானது எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு லாஸு அதெல்லாம் குடுக்கறது இடம் வந்து 12ஆம் இடம். அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ அதனால உங்களுக்கு என்ன இது சுப விரயமா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஒரு சிம்பிளா ஒரு பரிகாரம் ஆக்சுவலா குடுத்துருக்கேன். கடைசியில குடுத்துருக்கேன். எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே மாரியே காயத்ரி குடுத்துருக்கேன். ஆஞ்சநேயர் ஆக்சுவலா இது சமுத்திரம் இது. சமுத்திரத்த தாண்டுன ஒரே இவர் யாருன்னு கேட்டா ஆஞ்சநேயர் தான். ஸோ நீங்க ஆஞ்சநேயரை வணங்குறது ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுக்கு குரு தான் இந்த இடத்துல ஜாஸ்தி கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா குரு. புனர்பூச நட்சத்திரம் இது புரட்டாதி நட்சத்திரம். அதனால நீங்க வந்து அந்த குருவோட மந்திரம் காயத்ரி குடுத்துருக்கேன். அந்த காயத்ரி மந்திரத்திலையும் சொல்லலாம். அப்புறம் உங்களுடைய டீச்சர், உங்களுடைய இது என்ன சொல்வா, உங்க அப்பா, அம்மா, வயசுல பெரியவா, உங்களுக்கு நெறையா இது சொல்லிக் குடுத்தவா, அவங்களெல்லாம் நீங்க எத்தனைக்கு எத்தனை வணங்குறீங்களோ, காசுக்கு காசு செலவழிக்கணும், பணம் செலவழிக்கணும், அந்த மாரியெல்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு சனீஸ்வர பகவான் இது எதா இருந்தாலும் சனி வந்து இந்த இடத்துல சஞ்சாரம் அடையிறார். இந்த இடத்துல அவரால நம்ம சனியை தான் மெயினா வச்சுன்னு பார்க்கணும். ஆனா அவர் சனி இருக்க போறது வந்து குருவோட சாரத்துல இருக்க போறார். அதனால நீங்க என்னன்னு சனீஸ்வர பகவானுக்கு வேண்டியதெல்லாம் பெரிய மனசுல வயசுல பெரியவங்க, ஏழைகள், அதுவும் சனீஸ்வர பகவான் பாதத்துல இருக்கார். அதனால என்னைக்குமே எதுக்காக அந்த காலத்துல நீங்க வந்து இது பெரியவாளெல்லாம் காலை வணங்கும்னு கேட்டா காலில் தான் சனீஸ்வர பகவான் இருக்காராம். சனீஸ்வர பகவான் வணங்குறதுக்காக தான் சொன்னான். அதனால நீங்க வந்து உங்களுக்கு காசு விரயம் அடையணும், செலவழியணும் அப்படின்னு கேட்டேன்னாக்க அந்த மாதிரியான ஒரு ஏழைகளுக்கு, ஒரு வயசுல முதிர்ந்தவாளுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கறது, இல்லை செருப்பு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு கம்பளம் வாங்கி கொடுக்கறது, போர்வை பொருத்துறதுக்கு, இது ஒண்ணுமே இல்லாட்டா கூட ஒரு ஏழைகளுக்கு போய் காலை வணங்கி ஏழை பாழ நம்ம பணக்காரா அவ ஏழையா இருக்கான்னு பார்க்காம அவளுக்கு அவளை சரிசமமா வச்சு நீங்க வந்து நடத்துறது, இதெல்லாம் இருந்தாலே போறோம். உங்களுக்கு இந்த ஏழரை சனி உங்களுக்கு இந்த வாட்டி ஏழரை சனி யாருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா இவர் எந்த பக்கம் இருந்தாலும் இவர் வந்து 2027 மே வரைக்கும் இங்கே தான் இருக்க போறார். 2028 மேக்கு அப்புறம் இவர் இங்க வந்தேனாக்க அவர் வந்து இதுக்கு சுபகத்திரி யுகத்தை கொடுக்குறார். இந்த அவருடைய 12ஆம் இடத்தையும் பார்க்க போறார், 9ஆம் பார்வையாக அவருடைய 2ஆம் இடத்தையும் பார்க்க போறார். ஸோ இந்த அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அவர் வந்து நான் 36 மாசம் சொல்லியிருக்கேன் இல்லையா, 29 மார்ச்சுக்கு அப்புறம் திருப்பி அவர் இங்கே வந்துடுவார். இங்கே வரும்போது டைரக்டா அவர் பார்க்க போறார். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனியில வந்து முக்கியமா இது கும்பராசிக்கும் மேஷராசிக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ இதை வந்து நான் வெறும் உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ரெட் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து உங்களுக்கு பொருள் தான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். கிரீன் வந்து சக்சஸ், இந்த பர்பிள் வந்து அச்சீவ்மெண்ட்டு, இது வந்து இந்த 5வது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து சஃபரிங், அப்புறம் வந்து டிஸ்ட்ரக்ஷன், டெத்துங்கிறது அவசரமாக எழுத வேண்டாம் சொல்லிட்டு டிஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரம்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த நட்சத்திரம் விபத்தை கொடுக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், அது இங்கே இல்லை. அதுக்கு அடுத்தது சேமத்தை கொடுக்கறது மிருகசீஷம், சித்திர, தனிஷ்டா, அதுவும் இந்த நட்சத்திரத்துல இல்லை. சாதகான்னு சொல்லும்போது புனர்பூசம், விஷாக நட்சத்திரம், பூர்வபத்திரபதா வந்து சாதகமான நட்சத்திரம். ஸோ இங்க என்னன்னா இந்த பூர்வபத்திரபதா வந்து சாதகமானது வெறும் 2.5 மாசம்தான் உங்களுக்கு நல்லது கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரட்டாதி தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்க போறது. உத்திரட்டாதிங்கிறது வந்து 16 மாசம் மொத்தம். அந்த 16 மாசத்துல ஃபர்ஸ்ட் ஒரு இது 20 மாசம்னு வச்சுக்கோங்க. 20 இல்லைன்னா மார்ச் 26லேருந்து இது மார்ச் 2027 12 மாசம் எடுத்து, அப்புறம் மீதி 8 மாசம் 27, அப்புறம் இது நவம்பர் 27 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த உத்தரபதா வந்து கஷ்டத்தை கொடுக்கும். அதுலேயுமே கூட இன்னும் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னாக்கா, எப்பவுமே சனீஸ்வர பகவான் உள்ள நுழைஞ்சு ஒரு 10 டிகிரி மொத்தம் 4 அவஸ்தா உண்டு. ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் 4 அவஸ்தா உண்டு, 5 அவஸ்தா உண்டு. ஒன்று வந்து பால அவஸ்தா, அப்புறம் குமார அவஸ்தா, அப்புறம் யுவ அவஸ்தா, அப்புறம் விருத்த அவஸ்தா, அப்புறம் மிருத்யு அவஸ்தா, 5 அவஸ்தைகள் உண்டு. ஸோ அப்போ வந்து அவர் எப்போ
அந்த 10 டிகிரி 11 டிகிரி தாண்டாரோ அதுலேருந்து எடுத்து 20 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அங்க வந்து அவர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பார். கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பார். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சனீஸ்வர பகவானே இருக்கார். சனீஸ்வர பகவான் இருக்கிறது மட்டும் இல்லாம சனீஸ்வர பகவான் சொந்த நட்சத்திரத்துல வேற இருக்கார். குருவோட பார்வை படுறது. ஆனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த பீரியட்ல நீங்க கண்டிப்பாக ஏழைகளுக்கு செய்யறது, சனி காயத்ரி சொல்றது, அந்த இதுல காகத்வஜ கட்கஸ்தாய்த்திமேகி தன்னோ மத்த புருஷதை சொல்றது, ஆஞ்சநேயரை வணங்குறது, அப்புறம் கண்டிப்பாக ஏழை பாழைகளுக்கு வந்து சரிசமமா வச்சு இது பண்ண மதிச்சு அவங்களுக்கு ஏழைகளுக்கு எவ்வளவு அன்னதானம் கொடுக்கறது. ஏன்னா வாட்டர் சைன்ல இருக்கும்போது அன்னதானம் பண்ணணும். வாட்டர் சைன்ல ஏன்னா வாட்டர் சைன்னாலே அன்னம் அது மாதிரியானது. ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யும்போது கால் ஏழைகளுக்கு காலை அமுக்கி விடலாம். ஏழைகளுக்கு வந்து என்ன விநியோகம் கண்ணாடி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதாவது யாருக்கு கொஞ்சம் பவர் இருக்கோ அவளுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் வீல் சேர் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரியானதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். இன்னொன்று சொல்ல மறந்து போயிட்டேன். இந்த இடத்துல வந்து ப்ரொஃபஷன் யாருக்கு ஜாஸ்தி ப்ரொஃபஷனில் கஷ்டப்படுவா அப்படின்னு கேட்டேன்னாக்க அது 50-50 தான். ஏன்னா குருவோட பார்வை படுறது ரெண்டும் அவியல் மாதிரி கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இது. அப்போது இதில் என்னன்னு கேட்டால் இந்த சனீஸ்வர பகவான் எப்போ மீனத்தில் இருக்கோ அங்கே 4 ப்ரொஃபஷன் இருக்குது. ஒன்று வந்து மீன் தொழில் பண்ணுறவா, அடுத்தது வந்து ரிக்ல வேலை பார்க்குறவா, அதுக்கப்புறம் வந்து இந்த சினிமா டைரக்டர்ஸ்லாம் இருக்காளே அவா, அப்புறம் மெடிசன். இந்த 4 சப்ஜெக்டில் இருக்கிறவளுக்கு உங்களுக்கு வாழ்க்கை இந்த ப்ரொஃபஷன் வந்து கொஞ்சம் 50-50 இருக்கும். நன்னாவும் இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து கொஞ்சம் வாட்டர் சைனில் போய் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஜாப்ல வந்து ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு மித்திர நட்சத்திரம். ஒரு ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு அது நல்ல நட்சத்திரம் தான். உங்களுக்கு எதுவும் கஷ்டத்தை கொடுக்காது. அதனால அதுக்கு அடுத்தது வந்து அதிமித்திர நட்சத்திரம் வந்து அஸ்வினி மேகம். இதில் அதுவும் அந்த நட்சத்திரம்லாம் இங்கே இதில் சம்மந்தப்படலை. சம்மந்தப்பட்டிருக்கிறது ரேவதி நட்சத்திரம். உங்களுக்கு பூர்வபத்ரபதாவிலையும் ஜாஸ்தி பிரச்சனை வராது. ரேவதிலையும் உங்களுக்கு ஜாஸ்தி பிரச்சனை வராது. நடுவில் இருக்கிற ஒரு 20 மாதம் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதுதான் இங்கே நான் எழுதி கொடுத்துருக்கேன். இதுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இது பண்ணுறது இங்கே ஹனுமான் சாலிசா, சுந்தரகாண்டம், ஸ்லோகாஸ் ஃபார் சேட்டன். சேட்டன் சனிக்கு வந்து நீங்கள் வந்து நீலாஞ்சன சமாபாசன புத்திரம் ஏமாக்கிருத்தம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் காகத் வதவித்மே கட்கஸ்தாய்த்தமைக்கு தன்னோமத்த பிரச்சோதியா காயத்ரி சொல்லலாம். அது மாதிரி பண்ணும்போது சனீஸ்வர உனக்கு இருக்க எள்ளு வழக்கு எல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி இருக்கா. இப்போ நம்ம ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்திருக்கோம். ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து உங்களுக்கு மிருகசீஷ நட்சத்திரம் இன்னைக்கும் பாதகத்தை கொடுக்கும். ஏன்னா அது ஆக்சிடென்ட். நீங்க எந்த காரியங்கள் பண்ணினாலும் மிருகசீஷ நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம், தனிஷ்ட நட்சத்திரம் நீங்க எடுத்துக்க கூடாது. அப்புறம் க்ஷேமம் கொடுத்து உங்களுக்கு நல்லதை செய்யறது வந்து திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதாபிஷேக நட்சத்திரம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பிரத்யாரி கஷ்டத்தை கொடுக்கறது எதுன்னு கேட்டேன்னாக்கா உங்களுக்கு புனர்வசு, விசாகம், பூர்வபத்ரபதா. இந்த 3 பூர்வபத்ரபதா ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் வந்துருதுங்க. ஸோ கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வபத்ரபதா ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 மாசம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அதுக்கிறது வந்து சித்த நட்சத்திரம். உங்களுக்கு டிஃபிகல்ட்லேருந்து வந்து சக்சஸை கொடுக்கறது வந்து உத்தரபத்ரபதா உத்திரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் இருக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரமும் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ வந்து இங்க இது வந்து புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறது, உத்திரட்டாதி நட்சத்திரம் கஷ்டத்துலேருந்து உங்களை மீண்டு எடுக்கிறது. அதே சமயத்துல ரேவதி உங்களுக்கு மிகவும் இது பண்றது என்ன சொல்ல முடியும், இது ரேவதி கொஞ்சம் டேஞ்சர். கடைசியில இருக்கிற ஒரு 4 மாசம் இருக்கு இல்லையா, அந்த 4 மாசம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சரை கொடுக்கும். ஸோ இது மாதிரி அதனால நீங்க வந்து ஜாஸ்தி கஷ்டப்படணும். நான் ஓவரால் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி சப்போர்ட் நீங்க வந்து நான் சொல்ற இந்த ப்ரொஃபஷன்ல இருந்தா நீங்க ஜாஸ்தி கவலைப்படுவேன். அதுவும் உங்களுக்கு என்ன எண்டு ஸ்டேஜ்ல ஜாஸ்தி கஷ்டம் வருது. ஏன்னா இப்போ வந்து 36 மந்த்ல கடைசியில் உள்ள 4 மந்த்ஸ். அப்புறம் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தா மாடரேட்னு சொல்லலாம். மற்ற இதுல வந்து மாடரேட்டா போறது 50-50-50 போறது. அப்புறம் கடைசியில இருக்கிற 4 மாசம் 36 மாசம் சொன்னேன் இல்லையா, அந்த 32 மாசத்துல உங்களுக்கு எதுவும் அவ்வளோ இதுவா ஸ்ட்ரகிள் இருக்காது. பட் கடைசி 4 மாசம் வந்து உங்களுக்கு
அப்பாடாப்பா எப்படாப்பா இந்த 7 சனி போகும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு ஒரு நிலைமைய கொண்டு வந்து விடக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக நீங்க மெர்க்குரி வந்து நீங்க இது பண்ணலாம். இது மெர்க்குரியோட ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ஹனுமான்சாலி, சுந்தரகாண்டம். இது சனீஸ்வர பகவானுக்காக நான் குடுத்துருக்கேன். அது அடுத்தது வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு காயத்ரிய ஒரு வாட்டி சொல்லி காமிச்சுடுறேன். இது வந்து இந்த இந்த 3 ராசிக்கும், இது 12 ராசிக்கும் ஒரே மந்திரம் தான். ஏன்னா, மீன ராசிக்குள்ள 3 நட்சத்திரங்கள் மாறுபட போறதில்ல. அதே நட்சத்திரம் தான். புரட்டாதி, ரேவதி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியில தான் இருக்க போறது. அதனால இது வந்து 12 ராசிக்கும் இதே காயத்ரி தான். திருப்பியும் நான் இதையே தான் ரிப்பீட் பண்ணி நான் உட்கார்ந்துருப்பேன். ஆனா இதுல வந்து உங்களுக்கு எதுக்கு இப்போ உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? இந்த ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு ஜாஸ்தி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்க போறது. ஓம் கஜத்வஜாய வித்மகி சுகஹஸ்தாய் திமகி தன்னோ பூத பிரச்சோதியா சொல்லணும். அதே மாதிரியே உங்களுக்கு வந்து இவர் இருக்கார் இல்லையா, ஜாஸ்தி கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், அது யாரு? குருவோட நட்சத்திரம். அதனால ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய திமகி தன்னோ குரு பிரச்சோதயா, இந்த காயத்ரியை நீங்க சொல்லிண்டே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து சனீஸ்வர பகவான எத்தனைக்கு எத்தனை, அதுவும் கிருத்திகா நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது, நம்ம கிருத்திகா நட்சத்திரத்துக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் உங்களுக்கே தெரியும். சனீஸ்வர பகவான் யாருன்னு கேட்டா இவருடைய சூரியனுடைய இதுதான் பிள்ளைதான். சோ அவர் வந்து கெடுதல் யாருக்குமே பண்ண மாட்டார். ஏன்னு கேட்டா முக்கியமா கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா நம்ம சொல்லலாம். இதை பத்தி விரிவான கதைகள் சொல்லலாம். நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். வந்து ஏன்னா பாவம் சனீஸ்வர பகவானுக்கு அந்த ஐடென்டிட்டிக்காக கஷ்டப்பட்டவர் தான் அவர், இல்லையா? எனக்கு இவர் வந்து சஞ்சனா வந்து சாயாவ உண்டு பண்ணி இவர் சூரியனுக்கு ஏதாவது நிறுத்தி வச்சுட்டு குதிரையா மாறி இந்த பூமிக்கு வந்துட்டான். அப்புறம் சஞ்சனா அந்த சாயாவுக்கு பிறந்த குழந்தை சனீஸ்வர பகவான். அப்போ இது என்ன சொல்வா, யமன் வந்து சஞ்சனாவுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவ பாவம், அந்த குழந்தை யமனும் மாற்றான் தாய் மூலமாக வளர்க்கப்பட்டவா. மாற்றான் தாய்னு வரும்போது அவ தன்னுடைய குழந்தையதான் நன்னா பார்த்துனாலே தவிர இவ சஞ்சனாவோட குழந்தைய ரொம்ப அடிச்சுட்டு இருந்தா, ரொம்ப அடிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணா. ஒரு காலகட்டத்துல அவ வந்து இந்த சாயா வந்து கத்திய தூக்கி ஒரு பெரிய அருவாளை எடுத்து யமன் காலில் போய் வீசிட்டா. இந்த குழந்தை காலை அடிபட்டு ரத்தம் வலி தாங்க முடியாம குழந்தை அப்படி காலை எத்திடுத்து. அது கரெக்டா குருவி உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி அந்த நேரத்துல வந்து சனீஸ்வர பகவான் பார்த்துட்டார். அதனால அவருக்கு வந்து ரொம்ப யமன் மேல கோவம் வந்துடுது. என்னோட அம்மாவை நீ வந்து எப்படி எட்டி உதைச்சேன்னு. அவர் போய் யமன் போயிட்டு அப்பாட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அம்மா இது வந்து என்னோட அம்மாவா இருக்க சான்ஸே இல்லை, என்னை அருவாளாலலாம் காலை வெட்டிட்டா. வேணா அவரை பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப என்னாச்சு, சாயா வெளியில எடுக்கும்போது சாயாவோட சனீஸ்வர பகவானுமே வெளியில போயிட்டார். ஸோ இப்போ சனீஸ்வர பகவானே தன்னோட ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டார். எனக்கு அப்பா இல்லை, அம்மா வந்து ஒரு சாயாவுடைய அம்மாவா போயிட்டா. அது மாதிரி இருக்கும்போது அவர் திருப்பியும் தன்னுடைய நிலைமைக்கு வர முடியல. பட் அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணினார், ஒரு யானை பலத்துக்காக அவர் இல்லாட்டி சொன்னார், ஒரு யானை பலத்துக்காக தான் 19 வருஷம் நான் தவம் இருக்க போறேன். அதனாலதான் சனீஸ்வர மகாதசைக்கு வந்து இது விம்சோத்ரி தசைக்கு வந்து 19 வருஷம். 19 வருஷம் ஒரு தனியா தண்ணியில இருந்து தவம் இருந்தார். தவம் இருந்தபோது ஒரு யானை சொன்னதுனால என்ன பண்ணினார், கேது தன்னோட தம்பிக்கு வந்து நீ மூஞ்சுராயிடு, நான் வந்து உன் மேல இது பண்றேன், உனக்கு ஒரு பிராக்டிஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யமனை மூஞ்சு ஆக்கி அது மேல இவர் போயிட்டு இருந்தார். கடைசியில அவர் 10,000 யானை பலத்தை எடுத்துட்டு வந்துட்டார். 10,000 யானை பலத்தை வந்து கடைசியில அவர் யமனை ரொம்ப படுத்தி யமன் காலில் இதுவாகி அதுக்கப்புறம் யமன் வந்து சிவலோக பிராப்தி அடைஞ்சுட்டார். ஸோ அது மாதிரி இவர் வந்து எதுக்காகனா தன்னோட ஐடென்டிட்டிக்காக போராடினவர். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக தான் சிவபகவான் வந்து அவரை வந்து நிழலா ஆக்கினார். எங்கெங்கெல்லாம் சூரியன் இருக்காரோ அவங்க எல்லாம் நிழலா சனீஸ்வர பகவான் இருப்பார். சூரியனையும் நிழலையும் யாராலையும் பிரிக்க முடியாது, இல்லையா? இவ்வளவுதான் வாழ்க்கையில பிரிஞ்சா கூட கடைசியில பகவான் சூரியன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான் நிழலா அவருக்கு ஆக்கினது. நிழல் கிரகமாக மட்டும் இல்லை, அவர் வந்து சூரியன் எப்பெல்லாம் உதிக்கிறாரோ அங்க நிழலா தான் அவர் சனீஸ்வர பகவான் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு வரத்தை வாழ்ந்தவர். அவரை வணங்க 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 எல்லாருக்கும், சனீஸ்வர பகவானுக்கும் சரி, சூரிய கிருத்திகா நட்சத்திரத்துக்கும் சரி, சனீஸ்வர பகவான் கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா அது அப்பா புள்ள உறவு. அதனால நீங்க வந்து மந்திரங்களை இந்த மாதிரி சனீஸ்வர ஸ்லோகங்களை சொல்லி, சனீஸ்வர காயத்ரியை சொல்லி, அது மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய ஏழைகளுக்கும் அவருக்கு வேண்டியதெல்லாம் என்னன்னா
மூதாதையர்கள வந்து நமக்கு அவர் எங்க இருக்காரு? பாதத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் செருப்புல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து மூதாதைகள், ஏழைகள் இருக்கிற இடத்துலலாம் அவர் இருப்பார். யார் உழைப்பாளிகள் இடத்துல அவர் இருப்பார். அவர் பணக்கார இடத்துல இருக்க மாட்டார். ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வந்து கோயிலுக்கு போக வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஏழைகளை பார்த்து ஏழைகள்ட்ட அன்பா, ஆசையா இருந்தாலே போதும். உங்க வாழ்க்கையில இந்த ஏழரை சனி ஒண்ணுமே இல்ல. நல்லபடியா ஆயிடும். அடுத்தது நம்ம ரிஷப ராசிக்காக திருப்பியும் உங்கள சந்திக்கிறேன். பொறுமையா என்ன சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நீங்க எத்தனைக்கு எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்றீங்களோ, எனக்கு இன்னும் உந்துதலா இருக்கும். இன்னும் நான் உங்களுக்கு இது மாரி நல்ல நல்ல விஷயங்கள ஒரு ஆஸ்ட்ராலஜர் யாரும் வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த தெரியாது. அ விஷயம் ஜாதகத்த பத்தி எதுவும் தெரியாது. நான் சொல்றது வந்து ஒரு அ எல்லாருக்கும் விளையாட்டா கூட இருக்கலாம். பட் யாருக்கு உண்மையா ஜாதகம் கத்துக்கணும்னு இருக்காளோ, அவ வந்து அ சும்மா இஷ்டத்துக்கு பேசாம சும்மா 9ல சனி வந்துருது, 8ல சனி வந்துருது, 7ல சனி வந்து அஷ்டம சனி, இந்த சனி, இந்த சனி அப்படியெல்லாம் பேசுறத விட, ரொம்ப முக்கியமா உள்ளுக்குள்ள அப்படி போய் எடுத்து பார்க்குறோம் இல்லையா? ஒரு டாக்டர் எப்படி ஆப்ரேஷன் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள போய் எடுக்குறாரோ வியாதிய, அது மாரி நம்ம வந்து எதுவும் டீப்பா டீப்பா போணும். நம்ம ஒரு நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரங்கள் இது சாதகமா, பாதகமான்னு பார்த்து, அதுக்கான பரிகாரத்த பண்ணினேனாக்க, ஏழ சனி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவரே தெய்வம். அவரே கஷ்டப்பட்டவர் தான். அதனால அவர் நமக்கு மனிதர்கள் கஷ்டப்படுத்த மாட்டார். அதனால எல்லாம் நல்லதே நினைச்சுக்கோங்க. அடுத்தது திருப்பியும் உங்கள மீண்டும் சந்திக்கிறேன்.